ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, நீங்களும் மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ நான் இதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேடோ மாதிரி இங்கே ஷோ பண்ணுற லைன் இருக்கும். இதில் சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் ப்ராப்பராக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ரெசிஸ்டண்ட்டாக மீட் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த இடம் ப்ராப்பரான சப்போர்ட்டா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண ரெண்டு விஷயம் இருக்கும். சரிங்களா? ஒன்று, நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இப்படி வரைகிறீங்க, இப்படி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஒன்ஸ் அப்படியே ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணீங்க அப்படின்னா பாடியிலையோ விக்லேயோ செகண்ட் லைன் கனெக்ட் ஆகும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் விக் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் விக் மீட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இது ப்ராப்பராக இந்த லெவலில் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதாவது இந்த லைனும் இங்கே இருக்கிற லைனும் கரெக்டாக மீட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைனில் பாருங்கள் அடுத்த லெவலில் மீட் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் இங்கே கிளியராக கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து மார்க்கெட் எங்கே அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். அப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டோட அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து நான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ அடுத்த லெவல் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? மார்க்கெட் ஏன் இங்கேருந்து டவுன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே நல்லாவே தெரியும். சரிங்களா? கரெக்டாக இங்கே மீட் ஆகிருக்கும். அப்போ இங்கே ரெசிஸ்டண்ட். அப்போது இங்கே நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, அப்போ எங்கே என்ட்ரி, அதாவது ப்ராப்பரான என்ட்ரி எங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டில் ஒரு ட்ரெண்ட் கட் இருக்கும். இந்த இடத்துல அகெயின் மண்டே, சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேண்டில் பாடி இந்த மாதிரி வெளியில் இருக்கணும். இருந்து இந்த விக்கோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் அக்யூரேசியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் மார்க்கெட்டில் பாருங்கள் 24,285 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதுலேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா டவுன் ஆகுதுன்னா, ஏன்னா அது ரெசிஸ்டன்ட் லெவல். சரிங்களா? இனி இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது தான் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுது. அப்போது அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 24,300 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மண்டே டிமாண்ட் க்ரியேட் ஆகிறது சான்சஸ் இருக்கும். பையர் அதிகமாக உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகம். ஸோ நெஃப்டியை பொறுத்த மட்டும் 24,300 அப்படிங்கிறது அடுத்து அதனுடைய லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அகெயின் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட நீங்கள் லோவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்க் பண்ணலாம். 24,200 அப்படிங்கிறது அகெயின் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது திரும்ப சப்போர்ட்டை நோக்கி வரும். இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் இதை கரெக்டாக லெவல் மெயின்டைன் பண்ணி 24,300க்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டை போகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணும், ஒவ்வொரு நாளும் என்ட்ரி கொடுக்குறீங்க. இன்ட்ராடே இது ஸ்விங் ட்ரேடிங் ஃபைன். இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்ஏயோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும். ஏன் அப்படின்னா குளோபலாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டெக்னிக்கலாக நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இவங்க தான் குளோபலாகவும் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நெஃப்டியை அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிகிற ஃபர்ஸ்ட் சார்ட்டே என்ன அப்படின்னா நெஃப்டி தான் இந்தியா மார்க்கெட்டே ரெப்ரசன்ட் பண்ணும், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்போ 24,300 பிரேக் பண்ணும்போது தான் டிமாண்ட் க்ரியேட் ஆகுது, பையர் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது நீங்கள் மண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே எஃப்ஏயோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும். ரெண்டாவது, குளோபல் மார்க்கெட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் வரும். சரிங்களா? இதில் கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு இருக்கும் ஏஷியன் மார்க்கெட்டில். இதனுடைய சார்ட்டை இந்த மாதிரி பர்சனலாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது 1%, ஏன்னா இது 6:30 7 o'clock ஓப்பன் ஆயிரும். அப்போ இது 1% 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் கிஃப்ட் நெஃப்டி 1% 2% அப்பில் இருந்தால் இப்போ ஒரு 50 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 40 பேர் பையராக மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா இதெல்லாம் ஒரு 9 o'clock நீங்கள் செக் பண்ணாலே போதுமானதான். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் 24 இருக்கா, அதாவது இது எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் டேட்டான்னு வந்துருங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா? அதை
மார்க்கெட் ப்ரெடிக்ஷனுக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த இடத்துல இருக்கிற ஈக்விட்டிக்குள்ளே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தான் முக்கியம். சரிங்களா? அதுதான் நெஃப்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெஃப்டியோட 50 கம்பெனிஸ் இருக்கா? அப்போது இங்கே அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 கம்பெனிஸ் இருக்குது. இப்போது எஃப்ஐஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் எல்லாம் அப் ட்ரெண்ட்லேருந்து கிஃப்ட் நெஃப்டி ஒரு 1.5% மேலே இருந்து இங்கே ஒரு 40 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குன்னா பையர் வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த டெக்னிக்கல் பிரேக் ஆகும்போது ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பையராக மாறுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கோ இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். சரிங்களா? அப்போது இதுதான் முக்கியமான பாயிண்ட். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா பையர் உள்ளே வருவாங்களா அன்னைய ட்ரேடில் அப்படிங்கிறத செக் பண்ணுறது முக்கியம். அதுக்கு இந்த 4 விஷயமே முக்கியம். எஃப்ஏஏ, குளோபல் மார்க்கெட், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து நான் லாஸ்ட் டே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அது ஒரு செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறையா அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னும் ட்ரெண்ட் கட் இல்லை. சரிங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் கட் நடந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகம். அதனால் இந்த இடத்துல மட்டும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 58,300க்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது தான் இங்கே ட்ரெண்ட் கட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட், அதாவது இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே எதை நோக்கி இருக்குது அடுத்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு தான் இருக்குது. எல்லாமே ட்ரெண்ட் கட் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் புட் ஆப்ஷன் சைடு போகிறத காட்டிலும் கால் ஆப்ஷன் சைடு போகிறது அடுத்த வாரத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போகிறது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இருப்பினும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.